வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதைச்சாரல். நான் உங்களுக்கு தோல்வி தான் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற வரிக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கல்லூரி மாணவனுடைய கதையை சொல்ல போகிறேன். வாங்க கதையை கேட்போம். ஒரு கல்லூரியில் ராமுன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு ஒரு கனவு. அது என்னன்னா, தேசிய மட்டத்தில் ஒரு நாள் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும்னு. ராமு தினமும் காலையில் 4 மணிக்கே எழும்பி பயிற்சி செஞ்சான். ஆனால் முதல் போட்டியிலேயே அவன் கீழே விழுந்து கடைசியில் வந்துட்டான். அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இது உன்னால் முடியாது, நீ வேறு வேலை பாரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு. ராமு மனசுடைஞ்சு போயிட்டான். ஆனால் முயற்சியை மட்டும் அவன் கைவிடவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் அவன் எங்கே விழுந்தானோ அங்கேருந்து மறுபடியும் ஓடத் தொடங்கினான். காலில் காயம் ஆனாலும் சிகிச்சைக்கு பிறகு மறுபடியும் பயிற்சி செஞ்சான். தினமும் ராமு கொஞ்சமாக முன்னேறினான். 1 வருஷம் கழித்து அதே போட்டியில் அவன் ஓடினான். இந்த தடவை அவன் விழல. கடைசி வரை போராடி முதல் இடத்தை பிடிச்சிட்டான். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, தோல்விங்கிறது முடிவு கிடையாது, அது அடுத்த வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு. வாழ்க்கையில் எத்தனை தடவை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து ஓடுவதே வெற்றியாளர் செய்யக்கூடிய வேலை.